ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நம்ம வானத்திக்கிட்ட இந்த கடையை நான் லீஸ்க்கு எடுக்கலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வானத்தி இருந்துட்டு மொக்க ஐடியா, இதெல்லாம் வேணவே வேணாம், பெரிய பெரிய கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு போனால் கூட நிறைய சம்பாதிக்கலாம், நீ என்னடானா இந்த வண்டியை உருட்டிட்டும் பரட்டிட்டும் உட்காந்துருக்க. இங்கே பாரு பாண்டி, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பெருசாக நம்ம ஏதாவது வேலையை செய்யணும். ஆனால் நீ இந்த கடையில் ஓட்ட கடையில் உட்காந்துக்கிட்டு நீ என்னைக்கு தான் செட்டில் ஆகிறது? உங்கள் வீடுமே பொத்த வீடாக இருக்குது. அந்த வீட்டில் நான் வந்து எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சீக்கிரமாகவே நீ செட்டில் ஆக வழியை பாரு பாண்டி, இந்த கடையெல்லாம் நீ லீஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி வந்து சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீ நல்ல விதமாக எதுவுமே பேச மாட்டியா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடை ஓட்ட வீடுன்னு சொல்கிற, அந்த ஓட்ட வீடுக்கு நீ மருமகளாக ஒன்றும் வர வேண்டாம், ஏதோ உங்கள் வீடு மாளிகை மாதிரி இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே வானத்தை இருந்துட்டு இங்கே பாரு பாண்டி, எதுக்காக கோவப்படுற? நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். இப்படி சின்னதாக செஞ்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதை விட ஒரே அடியாக பெருசாக முன்னேறலாம்ல அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு ஒரே அடியாக முன்னேறணும் அப்படின்னா நீயே போயிட்டு ஏணி வச்சு போயிட்டு வானத்தில் உட்காந்துக்கிறியா? அப்படி தான் முன்னேற முடியும். நீ நினைக்கிற மாதிரி பேராசை பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு கூட கையை விட்டு நழுவி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்கிறாங்க. இங்கே வானத்தை இருந்துட்டு இங்கே பாரு பாண்டி, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன், நான் சொல்கிற பேச்சை என்றைக்குமே கேட்க மாட்டேங்கிற. உன்னோட வீட்டை விட்டு, அதாவது உன் வீடு முக்கியமா நான் முக்கியமானு கேட்டாலும் உன் வீடு தான் முக்கியம்னு சொல்கிற. இப்போது நான் சொல்கிற பேச்சையும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. உன்னெல்லாம் நான் லவ் பண்ணுறதே வேஸ்ட் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை யாரடி எவண்டி உன்னை என்னை லவ் பண்ண சொன்னால்? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது, எப்போவுமே நீ நல்ல விதமாக பேசுறதில்ல, எப்போ இங்கே வந்தாலுமே சண்டை போகிறதுக்காக மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீயும் நானும் வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் கூட நான் சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா எப்படி சொல்லு? அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, நமக்குன்னு நாளைக்கு குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கான செலவெல்லாம் எவ்வளோ ஆகும் உனக்கே தெரியும்ல. அதுக்காக தான் உன்னை பெரிய கம்பெனியில் போயிட்டு செட்டில் ஆக சொல்கிறேன். இந்த காய்லாங்கடியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? என்ன தான் உன்னால் அப்படி சம்பாதிக்க முடியும்? சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் சரியாக இருக்கும். இங்கே பாரு பாண்டி, நீ உதவாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து சொல்லவும், நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு வானத்தி, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை அடி வெளுத்துருவேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டி நீ சத்தியமாக உருப்பட மாட்டேன், இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே வரமாட்டேன், உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் என்னை நீ நல்லாவே பார்த்துக்க மாட்டேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. போடி போ, உன்னெல்லாம் எவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட சொன்னது? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கவே தேவையில்லை, திரும்பி இந்த பக்கம் பார்த்துறாத, ஒழுங்காக இங்கேருந்து ஓடுடி. உன்னை உதவாக்காரவன் ஒரு உதவாத மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிற்பாட்டுவான், நீ அவனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு, இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ட அப்படின்னா நான் உன்னை கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கோவப்படுவோம். இங்கே நம்ம வானத்தையுமே பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கண்ணன் இருந்துட்டு, என்னென்ன வானத்திக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறதா? அந்த வானத்தி தான் ஏதோ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்குன்னா நீங்களும் அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, டே கண்ணா நீ இது விஷயமா எதுவுமே பேசாதடா, எனக்கே ஏற்கனவே டென்ஷனாக இருக்குது, ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் அதுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக பேசணும்ல, ஆனால் இந்த வானத்திக்கு சண்டை போட மட்டும் தான் தெரியும், மற்றபடி என்னை புரிஞ்சுக்கவோ இல்லை எனக்கு நல்லது செய்யவோ அவளால் முடியவே முடியாது. அவளை என்ன லட்சமாக பணம் கேட்கறனா இல்லை கோடியாக பணம் கேட்கறனா? அதெல்லாம் கிடையாது. அவள் நல்ல விதமாக பாசமாக என்கிட்ட பேசினாவே போதுண்டா, எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு சொல்லிட்டு எப்போவுமே சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கா, அவளை பார்த்தாவே வெறுப்பாக இருக்குடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் ஒரு வழியாக அவங்க பல்லவனோட அம்மாவை பார்த்துடுறாங்க. பல்லவனோட அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள மொத்த பொருளையுமே எடுத்து போட்டுட்டு போய்க்கிறாங்க. யாருன்னா கடங்காரவங்க வட்டி காட்டாததுனால மொத்த பொருளையுமே எடுத்து வெளியே வீசி வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம சோழன் வந்து பார்த்துடுறாங்க பல்லவனோட அம்மாவை. பல்லவனோட அம்மாவை பார்த்ததுமே இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பல்லவனா கொக்கா, இது சோழனா கொக்கா, நான் எப்படியோ பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு, நிலா கிட்ட சொல்லி உடனே நிலாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும், நிலா மனசுலையுமே நம்ம இடம் பிடிச்ச மாதிரி இருக்கும், சீக்கிரமாகவே நிலாவையும் கரெக்ட் பண்ணி நிலாவை கூட சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழணும், ஒரு அழகான பெண் குழந்தையும் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கர கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலாவுமே அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சோழன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நான் பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க, எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதெல்லாம் உங்களை நான் நேர்லேயே கொண்டு வந்து காட்டுறேங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
இங்கே பாருங்க சோழன், எனக்கு பல்லவனோட அம்மாவை பார்த்து பேசணும். அதை விட முக்கியமான வேலை வேறு எதுவுமே இல்லை. பல்லவனுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும். பல்லவனோட மனசுக்குள்ளே அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஏக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பல்லவனோட அம்மாவை பல்லவன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டணும். பல்லவன் பயங்கரமாக சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நீலாம் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன், நீங்கள் உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. நான் என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்க. நம்ம 2 பேருமா போயிட்டு பல்லவனோட அம்மா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, இது உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை சோழன் பிக்கப் பண்ணிட்டு வராங்க. இப்போது பல்லவனோட வீட்டுக்கு நிலாவும் சோழனும் வராங்க. இப்போது நிலாவை பார்த்ததுமே இங்கே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, நீங்கள் யாருங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா ஃபோட்டோவை, அதாவது பல்லவனோட ஃபோட்டோவை ஃபோனில் எடுத்து காட்டுறாங்க. இவங்க யார் தெரியுமா, உங்கள் பையன் பல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல்லவனோட ஃபோட்டோவை பார்த்ததுமே நம்ம பல்லவனோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என் பிள்ளையா இவன் இவ்வளோ வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பூரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பல்லவனை பிரிஞ்சு வந்ததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. முன்னாடி என்ன பிரச்சனைனால இருந்துட்டு போகட்டும். நீங்கள் இப்போது பல்லவனை பார்க்கறதுக்காக இல்லை பல்லவன் கூடவே இருக்கிறதுக்காக நீங்கள் வர முடியுமா ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனோட அம்மாவுமே ரொம்பவே சந்தோஷம் தான் படுறாங்க. பல்லவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இப்போது பல்லவனோட அம்மா கிட்ட திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம நிலா, நீங்கள் வர முடியுமா, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாம்மா. ஆமாம், நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வந்து பல்லவனுக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனோட அம்மா வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் அவங்க அதாவது நம்ம சோழன் கூடயும் நிலா கூடயும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது பல்லவனோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள ஒரு ரூமில் இங்கே இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரூமில் இருக்க வைக்கிறாங்க. நம்ம பல்லவன் காலேஜ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராங்க. பல்லவன் வந்ததுமே இங்கே நம்ம சேரங்கிட்ட, அண்ணே ஒரு காஃபிண்ணே, தலை வலிக்குதுண்ணே, இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வச்சாங்க, அதில் நான் பாஸ் மட்டும் தான் வாங்கினேன், ஆனால் நிறைய மார்க்கெல்லாம் வாங்கலைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைடா அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணே, அண்ணி கூட என்னை கலெக்டர் ஆக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணியோட ஆசையை நிறைவேற்றணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், என் தலையில் என்ன எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நிலா இருந்துட்டு, என்ன பழவான், என்னமோ டயர்டாக இருக்க போல். ஆமாம், நீ எனக்கு டெஸ்ட்டாக வச்சு கொன்னுட்டாங்க, அதான் டயர்டாக இருக்குது. அண்ணன்கிட்ட அண்ணன் கையால் ஒரு காஃபி குடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலியெல்லாம் பறந்து போயிடும், நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி பல்லவா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு சர்ப்ரைஸ்னு கூட சொல்லலாம். அந்த சர்ப்ரைஸு உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவ பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே, என்ன நீ எனக்காக அப்படி என்ன சர்ப்ரைஸ், ஆமாம் திருத்துப்புன்னு எனக்காக எதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே பல்லவா, இதை நான் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் அதுக்கான நேரமே வந்திருக்கு. சரி பல்லவா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சேரன், பாண்டியன், சோழன் எல்லாருமே இருக்காங்க. சோழன் வந்து நம்ம நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குடும்பத்துக்காக நிலா எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இப்போது பல்லவன் சந்தோஷப்படணுன்றதுக்காக அவங்களோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. சரி பல்லவா, உன் கண்ணை நான் கட்டிக்கிறேன். இல்லை பாண்டி, நீங்கள் பல்லவனோட கண்ணை மூடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்கிறாங்க. இப்போ பாண்டியனுமே நம்ம பல்லவனோட கண்ணை மூடிக்கிறாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி என்ன நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு உண்மையே எக்ஸைட்டிங்காக இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் நீயே தெரிஞ்சுக்கோ பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் ரூமில் போயிட்டு பல்லவனோட அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நம்ம பாண்டியனுமே பல்லவனோட கண்ணில் இருந்து கையை எடுக்கவும் பல்லவன் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை பார்த்துமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா உனக்கு சந்தோஷம் தானே, இது உன் அம்மா தான், உன் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கிற விஷயம் என் காதுக்கு கேட்டுச்சு பல்லவா, அதனால தான் உன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, என்ன நிலா என்ன சொல்கிறீங்க, பல்லவன் மனசில் நினைக்கிறது எல்லாமே உங்கள் காதுக்குள்ளே கேட்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் சும்மா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பல்லவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, என் மகனா நீ எவ்வளோ அழகாக எம்பிட்டு ஒசரமாக வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சோழன் இருந்துட்டு, பின்ன இத்தனை வருஷம் விட்டுட்டு போயிருந்தா வளராமல் கை குழந்தையவே இருப்பானா, கை குழந்தையில விட்டுட்டு போனது உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, பெத்த குழந்தைய 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றிருப்பீங்க, எப்படி உங்களுக்கு தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் கேட்கவும், உடனே இங்கே நம்ம பல்லவனுமே, ஆமாம்மா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க, எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஆள் அதான் உன் புருஷன் அவரை நீ 2ஆம் தரமாக எதுக்காகம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பல்லவன் அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடா பல்லவா,
நான்லாம் 2ஆம் தரமா கல்யாணமே பண்ணிக்கலடா. எனக்கு ஒரே கல்யாணம் தான். அவனும் சரியான குடிகாரன். நீ எனக்கு தான்டா பொறந்த அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம பல்லவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்கம்மா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அப்போ இங்க இந்த வீட்ல இருக்காரே நடேசன், அவரோட ஒய்ஃப் நீங்க இல்லையா?" அப்படின்னு உடனே எங்க பல்லவனோட அம்மா இருந்துட்டு, "இல்ல பல்லவா, நான் அவரோட ஒய்ஃப் இல்ல. அவரு எனக்கு தெரிஞ்சவர் மட்டும் தான்" அப்படின்னு "அப்ப ஏன் நான் இங்க இருக்கேன்?" அப்படின்னு கேட்கவும், "அதெல்லாம் பெரிய கதைடா. அதெல்லாம் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க விரும்பல. அம்மா நீ நல்லா இருக்கல்ல?" அப்படின்னு "நான் நல்லா தான் இருக்கேன். நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். முதல்ல நான் அதாவது சேர அண்ணன், சோழ அண்ணன், பாண்டியன், அதுக்கப்புறம் நானுன்னு நாங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் என்னை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. தனியாக என்னை மட்டும் ஏன் நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நான் பயங்கரமாக கோவப்பட்டேன். நீங்கள் அதான் நடேசன் அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2வது ஒய்ஃப்னு நான் நினச்சேன். அப்போது அண்ணன் கூட நான் ஒன்றா பிறக்கல அப்படின்னு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இப்போது நீங்கள் 2வது ஒய்ஃபே இல்லை அப்படின்னு இப்போது என் அண்ணனுங்களோட அதாவது அதாவது எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் தனியாக பிரிச்சுட்டிங்களே இப்போது அவங்க எனக்கு அப்போது எந்த விதத்துலேயும் கலந்தவங்க இல்லையா, ரத்தத்தில் கலந்தவங்க இல்லையா, அப்போது நான் தனியா அப்படின்னு நம்ம பல்லவனை வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, "டே பல்லவா நீ புலம்பாதடா, நடந்து என்ன தெரியுமா?" அப்படின்னு அவங்களோட கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பயங்கர குடி. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு குழந்த பிறந்ததே சுத்தமாக பிடிக்கல. அதனால உன்னை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது அனாதை ஆசிரமத்தில் போட சொன்னார். எனக்கு தான் மனசு வரல. எனக்கு நடேசன் அப்பாவை ரொம்ப நாளாக தெரியும். அவர் எனக்கு தெரிஞ்சவர். எனக்காக அவர் உதவி செஞ்சார். அவர் அதாவது உன்னை அவர்கிட்ட விட்டு சரி, அவருக்கு ஏற்கனவே 3 பிள்ளைங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து இறந்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் உன்னை வந்து இவங்களோட வளரட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டு போயிட்டேன்டா. உன் உயிரை காப்பாற்றணும், உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். என்னை மன்னிச்சிடுடா பல்லவா. என்னை தான் நான் உன்னை விட்டுட்டு போயிருந்தாலுமே என் மனசு உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தது தெரியுமா? என் புருஷனை வந்து நீ உயிரோடு இருக்கிற விஷயத்த தெரிஞ்சாவே கண்டிப்பாக அப்போ கொன்று போட்டிருப்பாரு. ஆனால் இப்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். டே பல்லவா, நீ என் கூட வந்துடுறியாடா? நம்ம வீட்டுக்கே போயிடலாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம நிலா, சேரன், நம்ம சோழன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன இது, பல்லவனோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இப்போது இவங்க பல்லவனை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்களே, இவங்களுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளேயே நிறைய தவிக்கிறாங்க. சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட வந்து, ஏங்க என்னங்க இது, விட்டால் இந்த அம்மா பல்லவனை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, பல்லவன் இந்த வீட்டை விட்டு போயிடுவானோன்னு அப்படின்னு சொல்லவும், நம்ம நிலாவுமே, ஏங்க எனக்குமே அதுதாங்க பயமாக இருக்குது அப்படின்னு உடனே நம்ம பல்லவன் அம்மா இருந்துட்டு பல்லவன்கிட்ட, டே பல்லவா நீ என் கூட வந்துடுறியாடா, இந்த அம்மாக்காக நீ இருக்குவேன்னு எனக்கு தெரியும், நீ வரியாடா பல்லவா அப்படின்னு இங்கே நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சேரன்கிட்ட வந்து, அண்ணன் அப்போது உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா, நான் தனியா, அப்போது நீங்கள் என் அண்ணனுங்க இல்லையா அப்படின்னு பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு, டே பல்லவா அழுகாதுடா, நீ இப்போவும் எங்கள் தம்பி தான்டா, உன்னை நாங்கள் எங்கள் தம்பின்னு நினச்சி தானே வளர்த்தோம், இப்போவுமே எங்கள் தம்பி தான், நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் இத்தனை நாளாக அண்ணனுங்களுக்கு நம்ம தொந்தரவாக இருந்துட்டோம், இனிமேலும் நம்ம இவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது பல்லவனோட அம்மா கிட்ட போயிட்டு பல்லவன் இருந்துட்டு, அம்மா நான் உங்கள் கூடவே வரமா அப்படின்னு இதை கேட்டதுமே பாண்டியன், சேரன், சோழன், நிலான்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போது நிலா இருந்துட்டு, டே பல்லவா என்னடா முடிவு எடுத்திருக்க நீ? இல்லை நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக உன்னை போக நான் விடவே மாட்டேன், நீ இந்த வீட்டில் தான்டா இருக்கணும், நீ இல்லாமல் எப்படா நாங்கள் எல்லாருமே இருப்போம் அப்படின்னு இல்லை நான் போகிறேன், இத்தனை நாளாக அண்ணனுங்க எனக்காக எவ்வளவோ விஷயம் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாரமாகவே நான் இருந்துட்டேன், இனிமேலும் அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் என் அம்மா கூடவே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேரன் எடுத்துட்டு, டே பல்லவா அடிச்சே போட்டுருவோண்டா, நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, அப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு நான் இனிமேல் தொந்தரவாக இருக்க மாட்டேண்ணே, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், எனக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரிய வரப்போலாம் பயங்கரமாக நான் வந்து போயிடுறேண்ணே, ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது, இனிமேலும் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போகிறேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைண்ணே, தயவு செஞ்சு என்னை போக விடுங்க, உங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அதே சமயம் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும்ண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, டே பல்லவா நீ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்குடா, வேணாடா பல்லவா அப்படின்னு இங்கே நம்ம
சேரன் வந்து சொல்கிறாங்க. இப்போது பல்லவன் இருந்துட்டு அண்ணே என்னுடைய முடிவை கண்டிப்பாக நான் மாற்றிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வந்து அண்ணி நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த வீடே ரொம்பவே அழகாக மாறிடுச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் என் பெத்த அம்மாவை தான் நான் இப்போ வரைக்குமே நினச்சிருக்கேன், இப்போது என் உண்மையான பெத்த அம்மாவை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, இனிமேல் யாருக்கும் நான் பாரமாக இருக்க மாட்டேன், என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா சோழ அண்ணன் கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு வேணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணி அப்படின்னு சொல்லுவோம். உடனே நிலா இருந்துட்டு டே பல்லவா இப்படிலாம் பேசாதடா பல்லவா, நீ கண்டிப்பாக இங்கேருந்து போகக்கூடாது, நீ இல்லைன்னா இந்த வீடியோ நல்லா இருக்காதுடா பல்லவா, நீ மட்டும் என்னை இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன், உங்களுக்காக நான் இந்த வீட்டில் இருந்தேன்ல, நீ ஏன் உன் அண்ணனுங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன் அம்மாவை பார்த்ததுமே அப்போது எங்களெல்லாம் மறந்துட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம். ஐயோ அண்ணி அப்படிலாம் நீங்கள் தப்பாகவே நினச்சிடாதீங்க, சத்தியமாக நான் அதுக்காகலாம் போகல, இனிமேலும் இவங்களுக்கு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைக்கிறேன், என்னதான் அண்ணன் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாலுமே அண்ணனுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குட்டின்னு சந்தோஷமாக இருக்கட்டும் அண்ணி, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, நான் எங்கேயோ ஒன்று போகிறேன் அண்ணி, என் அம்மா கூட தானே போகிறேன், நான் வேறு யாரு கூடயாவது தான் போகிறேன், நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னா எப்போயாவது வந்து பாருங்கள், நீ நானும் கண்டிப்பாக அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே சொல்லியுமே இங்கே நம்ம பல்லவனை வந்து கேட்குற மாதிரி தெரியல. உடனே பல்லவனோட அம்மா கிட்ட போயிட்டு பல்லவன் சொல்கிறாங்க, அம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பல்லவனோட அம்மாவுமே பல்லவனோட ட்ரெஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலா வந்து தயவு செஞ்சு நீ பல்லவனை இங்கே விட்டுட்டு போங்க, உங்களை நான் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, பல்லவன் சந்தோஷப்படுவான் அப்படின்றதுக்காக தான், ஆனால் நீங்கள் பல்லவனை கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதே சமயம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு இதே வீட்டில் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பல்லவனோட அம்மா இருந்துட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது கூட என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியவே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடிச்சிட்டு பெரிய ரகலையே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தான் குடிக்கிறாருல்ல, அப்போது அந்த குடிக்காரவங்க கிட்ட பல்லவனை கொண்டு போயிட்டு கஷ்டப்பட விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் என் பையன் என் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா சொல்லவும். உடனே நிலா கேட்குறாங்க, அப்போது நீங்கள் குழந்தையிலேயே நீங்கள் பல்லவனை உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருந்துருக்கணும், குழந்தையில இங்கே விட்டுட்டு இங்கே எல்லாருமே பல்லவன் மேலே அவ்வளோ பாசத்தை கொட்டியிருக்காங்க, இப்போது இந்த டைமில் வந்து பல்லவனை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இவங்க எல்லாரோட மனசுமே நொந்து போகும்ல, அதை பற்றி நீங்கள் ஏன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேன்றீங்க, தயவு செஞ்சு பல்லவனை இங்கே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம பல்லவனோட அம்மா யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன் போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு டே பல்லவா ப்ளீஸ்டா நீ இங்கேருந்து போகாதடா, சொல்கிறத கேளுடா, ஏன்டா இப்படி பெரிய பெரிய முடிவெல்லாம் நீ எடுக்கிற, நீ சின்ன பையன்டா, உனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணே, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ப்ளீஸ்ண்ணே என்னை விடுங்கண்ணே, என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, கண்டிப்பாக நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 2 பையில் கட்டிக்கிட்டு வராங்க. ஒரு பையை வந்து நம்ம பல்லவனோட அம்மாவுமே வாங்கிக்கிறாங்க. வா பல்லவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வராங்க. இங்கே நம்ம சோழன் சேரன் எல்லாருமே ரொம்பவே அழுகுறாங்க. உடனே நம்ம பல்லவனை இருந்துட்டு அண்ணன் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அழுகாதீங்க, நீங்கள் அழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னை தாங்கிக்கவே முடியாது என்னால், தயவு செஞ்சு என்னை அழுகாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக என்னை அனுப்பி வைக்கணும், கண்டிப்பாக நான் உங்களை டெய்லியும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பல்லவன் வந்து அப்போ தான் கிளம்ப போகவும் கரெக்டாக இங்கே பல்லவனோட அப்பா அதாவது அவங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இங்கே பல்லவனோட வீட்டுக்கு வராங்க. இப்போது எங்கள் பல்லவனோட அம்மா கிட்ட அவங்க அப்பா வந்து என்னடி எங்கடி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, எதுக்காகடி இங்கே வந்த, இங்கே யாரு உனக்கு கள்ளக்காதலன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவனோட அப்பா அவங்க அம்மாவை பல்லார்னு அறையிறாங்க, அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பல்லவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் எதுக்காக என் அம்மாவை அடிக்கிறீங்க, குடிக்கிறதே தப்பு, இதில் குடிச்சிட்டு என் அம்மாவை அடிக்கவும் செய்கிறீங்களா, இங்கே பாருங்கள் என் அம்மா மேலே ஒரு அடி விழுந்தது அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சிலிவண்டு நீ யாருடா, நீ எதுக்காகடா நீ கேட்குற, என் பொண்டாட்டியை நான் அடிக்குவேன் கொல்லுவேன், அதை கேட்குறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது என் அம்மா, அவங்க பெத்த பிள்ளை, நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன், என் அம்மாவை நீங்கள் அடிக்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் அடிக்குவேன், உங்களை கேட்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லுவோம். டேய் என்னடா புதுசாக வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உறவாடுற, யாரடா நீ, ஏய் யார் இவனை போயிட்டு பிள்ளைன்னு சொல்கிற, எவனுக்கடி பெத்த இவனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவை கேட்கவும் வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் தப்பாக பேசாதீங்க, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் தான் உங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பல்லவனோட அம்மாவுமே எல்லாத்தையுமே எடுத்து சொல்லவும் இப்போ தான் அவங்க அப்பாவுமே புரிய வருது. சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை கூட்டிக்கிட்டு அவங்க 2 பேருமே இப்போ போகிறாங்க.
நம்ம சேரன், பாண்டி, அதுக்கப்புறம் சோழன், நிலா எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பல்லவன் பயங்கர வருத்தத்தோட அவங்க அப்பா அம்மா கூட போயிடுறாங்க. இப்போ நடேசன் டீ கடைக்கு போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு. நடேசனுக்கு ஒன்றுமே புரியல. எப்போவுமே கலகலன்னு இருக்கிற வீடு இன்றைக்கி என்னடானா இப்படி ரொம்பவே சோர்வாக இருக்கே. ஏம்மா நிலா என்னம்மா ஆச்சு? எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து கண் கசக்கிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு கேட்குறாங்க நம்ம நடேசன்கிட்ட, இங்கே பாருங்கள் அங்கிள், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் முன்னாடியே பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விபரீதம் இங்கே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம நடேசனுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா சொல்கிறாங்க, பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, அதை பற்றின நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக பல்லவன் இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான்ல, பல்லவன் இங்கே இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நடேசன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிறேன், பல்லவனோட அம்மா இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அங்கிள், பல்லவனோட அம்மாவை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கள நான் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் அவங்க ஒரு கதையை சொல்லி பல்லவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே நாங்கள் பல்லவன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, இங்கே பாருமா, உன்னை யாருமா பல்லவனோட அம்மாவை தேடி அலைய சொன்னது? உன்னை அலைய சொன்னாங்களா? நீ ஏன் போயிட்டு ஒரு வம்பை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்ட, இப்போ பல்லவனையுமே வீட்டை விட்டு துரத்திட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், உடனே சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யோ, நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காகவே செய்ய மாட்டேல்ல, இப்போது பல்லவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான், நீயா எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நாங்கள் பல்லவனை இங்கேயே இருக்க வச்சுருக்கோம், அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டோம். இப்போ அவங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட அப்பா சரியான குடிக்காரனா ஆட்டுங்குது, நிறைய குடிக்கிறான் போல. இப்போ பல்லவன் அந்த குடிக்காரன் கூட ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து நடேசன் கிட்ட சொல்லவும், நடேசன் இருந்துட்டு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு இப்போ என்ன எதுக்காக திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம பல்லவன் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பல்லவனோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே இல்லை, அதாவது சாப்பாட்டுக்கு கூட அவங்க இந்த வீட்டில் வழியே இல்லை. பக்கம் அக்கம் எல்லா இடத்துலையுமே பல்லவனோட அப்பா வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடன்காரங்க எல்லாருமே வந்து கேட்கவும், நம்ம பல்லவன் இருந்துட்டு, ஏம்மா இப்படி இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லவும், என்னத்தடா சொல்கிற, என் கழுத்தில் மஞ்சள் தாலி மட்டும்தான் இருக்குது, அதாவது மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்குது, தாலின்னு எதுவுமே இல்லை, அது கூட விற்று சாப்பிட்டான், இவன் விற்று குடிச்சு தள்ளிட்டான், என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான், அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு பொருள் கூட எதுவுமே வாங்கிட்டு வந்து சமையல் செய்கிறதுக்கு கூட கொடுக்கவே மாட்டான். இப்படி நான் பட்னியாக இருந்த நாட்கள் நிறையடா. எப்படியோ நீ அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த, இப்போ கூட நான் உன்னை கட்டாயப்படுத்தலடா பல்லவா, நீ அந்த வீட்டில் கூடயே இருக்கலாம், என் கூட இருந்தனா சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, பெத்த அம்மாவை நான் எப்படிம்மா விட்டுட்டு போவேன், கண்டிப்பாக உன்னை விட்டுட்டெல்லாம் நான் போகவே மாட்டேன், நான் சம்பாதிக்கிறேம்மா, என்ன காலேஜ் எனக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எப்படியும் நான் ஒரு டிகிரி முடித்த மாதிரி கணக்காயிடும், அதுக்கப்புறம் நான் ஏதாவது கம்பெனிக்கு போயிட்டு உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கோம்மா, நீ கவலைப்படாதம்மா, எல்லா கடனையுமே சீக்கிரமாகவே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனை வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லுவோம். அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. இப்போது அவங்க அப்பா பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து இங்கே அவங்க அம்மாவை அடிக்க வரவும், பல்லவன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் அம்மா மேலே அதாவது கையை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நேற்று வந்தவன் நீ மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரியா, எதுக்காக நீ கல்யாணம் பண்ணுற, உன்னால் ஒழுங்காக பொண்டாட்டியை வச்சு சோறு போட முடியலனா கூட உனக்கெல்லாம் எதுக்குயா கல்யாணம், உனக்கு எதுக்கு பிள்ளை குட்டி, ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி வச்சுருக்க, ஒழுங்கு மரியாதையாக வேலைக்கு போயிட்டு கடனை கழிக்கிற வழியை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லான்னு 2 அறையை விட்டு நாக்க பிடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க. இப்போ தான் இங்கே அவங்க அப்பாவுக்குமே ஓரளவுக்கு புத்தி வந்துடுது. அடிக்கடிக்கு குடிக்கிறது இல்லை, வேலைக்கு போயிட்டு காசை எடுத்துகிட்டு வந்து நம்ம பல்லவனோட அம்மாக்கிட்டே கொடுக்குறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வாங்கி போடுறாங்க. பல்லவன் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ரியாக்ஷனே ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது கொடுமை பண்ணுறதில்ல, குடிக்கிறதில்ல, அவங்க அம்மாவை அடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல விதமாக மாறிடுது. குடும்பமே ஓரளவுக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நம்ம பல்லவன் அவங்க அம்மா இருந்துட்டு, பல்லவா, நீ வந்ததுக்கப்புறமா நிறையவே மாறிடுச்சு, உன் அப்பா இப்போல்லாம் குடிக்கிறது கிடையாது, என்னை அடிக்கிறது கிடையாது, என் வாழ்க்கையே இப்போ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது பல்லவா, நீ வந்ததுலேருந்து கண்டிப்பாக என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும், ரொம்ப நன்றி பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா, எதுக்காக பெத்த பிள்ளைக்கிட்டேயே நீ நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேரன், நம்ம நீலா, பாண்டியன், சோழன் இவங்க எல்லாருமே பல்லவனை பார்க்கறதுக்காக வராங்க. என்னடா பல்லவா, ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, இங்கே வந்ததுலேருந்து மாறிட்டே என்ன, எங்களெல்லாம் மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்ட் டைம் ஜாப்க்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கியா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க,
பழம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த குடும்ப சூழ்நிலையே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஊர் ஃபுல்லாக அவங்க அப்பா கடன் வாங்கி வச்சுருந்தாரு. இப்போது எல்லாம் கடனெல்லாம் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அவங்க வந்து குடிக்கவும் குடிக்கிறதில்ல. என்கிட்ட சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு கூட இல்லாமல், சாப்பாடு செய்கிறதுக்கு பொருள் இல்லாமல் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் என் வீட்டுக்காரர் சமைக்கிறதுக்கான மளிகை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து போடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் பல்லவன் தான் அவங்க அப்பாவை ரொம்பவே மாற்றிட்டான். என் வாழ்க்கை இப்போ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவனோட அம்மா ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நீலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டே பல்லவா, நீ அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நான் சின்ன பிள்ளைன்னு நினச்சேன். நீ சின்ன பிள்ளையாக தான் அங்கே இருந்த. அண்ணனும் நாங்களும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆனால் நீ இப்போது உன் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க. நீ பெரிய ஆள் ஆகிட்ட இல்லை பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஹனி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க, சேரனனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் பல்லவா. நீ கண்டிப்பாக கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும். நீ வருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அண்ணி, அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் இல்லாமலா? கண்டிப்பாக நான் இல்லைன்னா அண்ணனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் செய்வேன். நீ கண்டிப்பாக நான் வந்துடுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சேரன் வந்து பல்லவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பல்லவா, நீ இல்லாமல் அந்த வீடியோ ரொம்ப புசோன்னு இருக்குடா, ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குடா பல்லவா. நீ உன் அம்மா உன் அப்பா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கூட நல்லா இருக்கும்ல. இது என்ன வாடகை வீடு தானே, நீ நம்ம வீட்டுக்கே வந்துடுறா பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ணா அதெல்லாம் சரிப்பட்டு வருமானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைடா பல்லவா, நீ இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் இருக்க முடியலடா. நீ வேணா உன் அம்மா உன் அப்பா கிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லுடா. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அங்கே ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்டா பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நான் இது விஷயமா நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பல்லவனோட குடும்பத்தோட நம்ம பல்லவன் வந்து சேரனோட வீட்டுக்கு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.